Hi students, welcome to Kingmaker Science Academy Daily Newspaper Analysis. So இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் வார் பற்றி வந்துருக்குது. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஹாஃப்வேலே வந்து பார்த்தீங்கன்னா G7 சமிட்டை வந்து அவர் ஃபுல்லாக அட்டன் பண்ணாமல் இந்த எக்ஸ்கலேஷனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங்டனுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாரு. ஸோ அதோட நியூஸ் வந்து வந்துருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் நடந்த இம்பேக்ட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த நட்டான்ஸ் அப்படிங்கிற ஃபெசிலிட்டியில் வந்து இந்த மாதிரி என்ரிச்மெண்ட் அண்டர் கிரவுண்டில் இருந்ததையே ஒரு பெரிய அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது போக சில டெசர்ட்ஸ் இப்படி 2-3 பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்குள்ள இம்பாக்ட் நடக்கல. ஏன்னா வந்து இந்த டீப் அண்டர் கிரவுண்டில் வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் வந்து பண்ணிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் வந்துருக்கு. ஸோ இன்னொரு நியூஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈரானுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எவாக்குவேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த லேண்ட் பார்டர் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படின்னு சொன்னால் அர்மேனியா மட்டும்தான் நார்மல் பைலேட்டரல் டைஸ் இருக்குது. அசர்பைஜான் ஆஃப்டர் ஆப்ரேஷன் சிந்தூர் டர்க்கி மாதிரியே வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எந்த பார்டர்லையுமே நம்ம வந்து நார்மல் பைலேட்டரல் டைஸ் கிடையாது. ஆப்கானிஸ்தான் நமக்கு நார்மல் பைலேட்டரல் வந்து இன்னும் ஆரம்பிக்கல, அங்கே வந்து தாலிபான் கவர்மெண்ட் இருக்கிறனால. ஸோ அதனால் அர்மேனியாவுடைய சேஃப் பேசேஜில் அங்கிருந்து எவாக்குவேட் பண்ணாமல் ட்ரை பண்ணுறோம். இல்லைனா ஏதோ ஒரு இந்தியன் நேவி ஷிப் வந்து கொண்டு போய் அங்கேருந்து பெர்ஷியன் கல்ஃப்லேருந்து கொண்டு வரலாமான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னொரு கண்ட்ரி டர்க்மெனிஸ்தான், அந்த மாதிரி சில கண்ட்ரிஸும் நமக்கு வந்துருக்கு. ஏன்னா இப்போ நம்ம யுக்ரைனில் எவாக்குவேட் பண்ணும்போது நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரி, போலாண்ட், இந்த மாதிரி பெலாரஸ், இந்த கண்ட்ரி எல்லாமே நமக்கு ஈஸியாக இருந்தது. பட் இங்கே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்காக தான் இருக்குங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஎம் வந்து G7 சமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில லீடர்ஸ் வந்து மீட் பண்ண போகிறாரு. பைலேட்டரல் டைஸ், குளோபல் சவுத் தான் ப்ரியாரிட்டிஸ் அப்படிங்கிறது வச்சுக்கிறாங்க. ஸோ குளோபல் சவுத்துங்கிறது இந்தியாவோட முக்கியமான ஃபாரின் பாலிசிக்கு ஒரு அஜெண்டாவை நம்ம வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் ரைசானா டைலாக் மாதிரி குளோபல் சவுத்துக்கான வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத்துன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மீட்டிங் ரெகுலராக வந்து இந்தியா வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், இண்டோ பசிபிக் ஐலாண்ட் கண்ட்ரீஸ், ஏஷியன் கண்ட்ரீஸ், அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், இவங்கெல்லாம் வச்சு நம்ம வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமிட் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா இந்தியா வந்து ரெகுலராக 2019 அப்புறம் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தான் ரெகுலராக அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. ஃப்ரம் பேரிட் சமிட் ஃப்ரான்ஸ்லேருந்து இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய அல்பர்டி சமிட் வரைக்கும். ஸோ அப்போ வந்து குளோபல் சவுத்துக்காக தான் பேச போகிறதா வந்து பிஎம் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் இதுதான் வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொன்னோம்னா சென்ட்ரலில் வந்து ஒரு ஸ்கீமு மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 500 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஒரு இந்த 2 அம்பர்லா ஸ்கீம் இருக்குது. ஹோலிஸ்டிக் ஸ்கீம் ஒன்று பிஎம் ஜன்மான் ஸ்கீம் 2023 வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணது. ஸோ இன்னொரு ஸ்கீம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2024 பிர்சா முண்டாவோட நேமில் வந்து நம்ம ஆரம்பித்த ஸ்கீமு. ஸோ எல்லாமே சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக ஆரம்பித்த ஸ்கீம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இருக்குது, தென் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆதார் ஜன்தன் அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கீம் வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்கீம் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸில் 2 ஸ்கீமு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீமு, இது வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளீஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதில் எடிட்டோரியில் வந்து ரீசெண்டாக வந்து கர்நாடகாவோட ஹைகோர்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழில் வந்து இருக்கக்கூடிய அந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பேன் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்பீச் வந்து லாங்குவேஜ் இஷ்யூனால. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ வந்து கான்ஸ்டியூஷனலி கேரண்டட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வந்து ஒரு ரூல் ஆஃப் லா வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அவங்களோட டியூட்டி. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து த்ரெட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுகிறதுக்காக ஒரு மூவி வந்து பேன் பண்ணக்கூடாது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஒரு மூவியை சர்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த மூவியை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து பேன் பண்ணக்கூடாது. அது வந்து ஆர்டிகல் 19 வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் எகெயின் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. 2015 நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப சுப்ரீம் கோர்ட் இதே ரிமார்க்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பேப்பர் 2ல் அதெல்லாம் எத்திக்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் வந்து இந்த ஆர்டிகல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரீன் இந்தியா மிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் இருந்த ஒரு பெரிய பிளானு, நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அதில் வந்து ஒரு 8 மிஷன் இருக்குது. அந்த 8 மிஷன் ரொம்ப முக்கியமான மிஷன் அப்படின்னா அது வந்து கிரீன் இந்தியா மிஷன் பிளான். அந்த டாக்குமெண்ட்டை இப்போ ரிவைஸ் பண்ணி இந்தியாவில் வந்து மேங்க்ரோவ்ஸ், அதே மாதிரி ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்சஸ், வெஸ்டர்ன் காட் மவுண்டன்ஸ், அதே மாதிரி ஹிமாலயன் ரேஞ்சஸ் இங்கே வந்து நம்ம வந்து ரீஸ்டோரேஷனுக்கு வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அந்த ரீஸ்டோரேஷன் வந்து கார்பன் சிங்கை வந்து நம்ம நியர்லி ஒரு 3 பில்லியன் டன் அளவுக்கு பண்ண முடியுங்கிற மாதிரி ரிப்போர்ட்டும் சொல்லுது. நம்ம பண்ண என்டிசிலையும் அதே தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். 2.5 to 3 பில்லியன் டன் நம்ம கார்பன் சிங்க் 2030
த்ரூ ஃபாரஸ்ட் கவரில் பண்ண போகிறோம், குவாலிட்டி ஃபாரஸ்ட் கவரில் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா வெறும் பிளான்டேஷன் மட்டும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து நேட்டிவ் ட்ரீஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். அதில் வல்னரபிளாக இருக்கக்கூடியது வெஸ்டர்ன் காட்ஸை பற்றி ரிப்போர்ட் சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி டிசாஸ்டர் ப்ரோன் ஏரியாவாக இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட் ரெஸ்டோரேஷன், மைனிங் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணுங்கிற மாதிரி அந்த டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நமக்கு ப்ரிலிம்ஸ்லேயே வந்து கொஷின்ஸ் வந்து பிஐக்கில் வந்துருக்குது. நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச், கிரீன் இந்தியா மிஷன் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி யூனிஎஃப்சிசி சம்மந்தப்பட்ட காப் அந்த மாதிரி இருக்கிறது ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் என்விரான்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக நடந்த ஏர் இந்தியா கிராஷை பற்றி இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆர்டிகல் வந்து வந்துருக்குது. ஸோ வந்து நான் டியூரிங் செகண்ட் வேர்ல்டு வார் 1944 வந்து சிகாகோ கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் வந்து சைன் ஆச்சு. பேஸ்ட் ஆன் ஏர் ஸ்பேஸோட செக்யூரிட்டி, அதே மாதிரி ஏர்கிராஃப்டோட ரெஜிஸ்ட்ரேஷனு, இந்த சேஃப்டி பர்பஸ் இதுக்கு எல்லாமே ஒரு கன்வென்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த கன்வென்ஷன் இப்போ யார் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா யுஎனோட ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் தான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மான்ட்ரியலில் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அப்போ இப்போ இந்தியா ஏர் இந்தியாவோட கிராஷை கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோட்டோகால் சைஸ் தான் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து எங்கே இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா இந்தியா நடந்திருக்குது. தட் இஸ் ஆப்ரேட்டர் வந்து ஏர் இந்தியா. அந்த ஏர்கிராஃப்டோட டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா போயிங், அது வந்து யூஎஸ் இது இருக்கக்கூடியது. அடுத்து வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன்ஸ் வந்து இறந்து போனது, பிரிட்டிஷோட சிட்டிசன்ஸ் இறந்து போயிருக்கிறாங்க. அப்போது பிரிட்டிஷோட ஏஜென்சிஸ் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். யூஎஸோட அதே மாதிரி இந்த நேஷனல் டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி போர்ட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அங்கிருந்து அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன்னா சிகாகோ கன்வென்ஷனை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஏர் கிராஷ் நடந்ததுன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பேஸ்டாக அந்த கன்வென்ஷன் படி என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2010 இந்தியாவில் வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் லேண்டிங் ஆனப்போ மங்களூரில் வந்து நடந்த கிராஷில் அங்கேயும் ஒரு சில பீப்புள் இறந்து போனாங்க. அப்போவும் இந்த என்டிசிபி அத்தாரிட்டிஸ் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது ப்ரிலிம்ஸில் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் வந்து வரும். அதே மாதிரி இப்போ நம்ம ஏர் சேஃப்டி, ஆன்டி ஹைஜாக்கிங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்னல் செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி பர்பஸ்லையும் இந்த ஆர்டிக்கலை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஜெனரல் ஆர்டிக்கல். இப்போ ரீசெண்டாக வந்து 1 வீக் கூட ஆகலை இஸ்ரேல் ஈரானுக்கான வார் ஸ்டார்ட் பண்ணி. மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கிராஷ் நடக்கலை. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு வார் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி வந்து பூமில் தான் இருக்கும். அது டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால இப்போ வந்து ஒரு வேலை இது நடந்திருக்காது, எந்த பேனிக் இருக்காது. அதுவே இது ஆயில் அப்படிங்கும்போது ஏன்னா ஆயில் ரிசர்வ்ஸில் தான் வந்து இந்த மாதிரி அட்டாக் வந்து நடக்குது. இஸ்ரேல் ஈரான் மேலே அட்டாக் பண்ணதும் ஆயில் ரிசர்வ் தான், ஈரான் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணதும் ஆயில் ரிசர்வ் தான். அப்போ இங்கே வந்து ஒன் வீக் ஆர் 2 வீக் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா மேபி அந்த ஆயில் ப்ரைஸ்னால ஒரு பேனிக் நடந்து அந்த மார்க்கெட்லாம் வந்து ஒரு கிராஷ் நடக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் இன்ஃப்ளேஷன் அண்ட் கண்ட்ரோல், இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் ஆயில் இம்போர்ட் டிபெண்டன்ஸ்லாம் இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு என்விரான்மெண்டல் ரிலேட்டடான ஆர்டிகல் வந்துருக்குது. ரீசெண்டாக CEW கவுன்சில் ஆஃப் எனர்ஜி, என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர், அந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 70% மேலே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ஹீட் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஹீட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸோ அது வந்து ஹீட் வேவ்ஸ் அண்ட் ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 734 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு சர்வே மேப் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட் ரிஸ்க் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபேக்டர்ஸ், அது நம்ம இந்தியாவில் ஹீட் ஆக்ஷன் பிளான் என்ன வச்சுருக்கிறோம், நம்ம என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ன வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாப்புலேஷன் டென்சிட்டி, அர்பனைசேஷனால என்ன வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இஷ்யூஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அது மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து சும்மா நார்மலாக வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் பேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் பாகிஸ்தானை வந்து பார்த்தீங்கன்னா கிரே லிஸ்ட்லேருந்து 2022 எடுத்த பிறகு அவங்க வந்து ஒரு ஃபாலோ அப் கேட்டகரியில் பார்ஷியல் காம்ப்ளைண்ட்ஸ் கேட்டகரியில் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ பிளீனரி மீட்டிங்கில் வந்து இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து திரும்பவும் கிரே லிஸ்ட்டில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எவிடன்ஸ் வேணும், அதில் இருக்கக்கூடிய ட்ரீட்டிஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த FATFல வந்து ஒரு ட்ரீட்டி வந்து இருக்குது. ஸோ அப்போ எந்த கண்ட்ரியில் வந்து அட்டாக் நடக்குது, எந்த கண்ட்ரியில் டெரரிசம் நடக்குதோ அந்த அட்டாக் நடந்த கண்ட்ரியில் கிடைக்கக்கூடிய எவிடன்ஸ் வந்து வச்சு அது சோர்ஸ் கண்ட்ரி எங்கிருந்து வந்து அந்த அட்டாக் பண்ணாங்க, எந்த ஆர்கனைசேஷன் பண்ணாங்கன்னா, ஸோ பாகிஸ்தான் பேஸ்டாக இருந்தால் அந்த பாகிஸ்தான் தான் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ அதை வச்சு தான் இந்த FATF வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த கிரே லிஸ்ட் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த மீட்டிங் வந்து FATFோட பிளீனரி மீட்டிங்கிறத விட அது வந்து ஏசியா பசிபிக் குரூப்னு சொல்லிட்டு FATFல வச்சுக்கிறோம். ஸோ அந்த மீட்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா
பாகிஸ்தான் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணலாங்கிற மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கம்மிங் டேஸில் தான் தெரியும் பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்டில் போகுமா இல்லை எகெயின் வந்து பார்ஷியல் ஃபாலோஅப்பில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும். ஸோ இதுவும் இன்டர்னல் செக்யூரிட்டி ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் தான் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீத்தி ஆயோக்கில் வந்து ஒரு பெரிய சஃபில் வந்து நடந்திருக்குது. ஸோ நீத்தி ஆயோக்கில் வந்து இருக்கக்கூடிய 24 டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரிஸை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ பண்ணுறதுக்காக நம்ம சஃபில் பண்ணியிருக்கிறோம். அப்படி வந்து கேபினெட் செக்ரட்டரி ராஜீவ் கௌபாக்கு மட்டுமே ஒரு 17 மினிஸ்டர்ஸ் வந்து ஓவர்வியூ பார்க்குற மாதிரி அவர் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஸ்மென்பெரி, விகே பவுல் அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா எவ்ரி மினிஸ்ட்ரி வந்து கோஆர்டினேட் வித், அதாவது நீத்தி ஆயோகோட கோஆர்டினேட் பண்ணி தான் நீங்கள் எந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம் ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து இப்போது அது திங்க் டேங்காக இருக்கிறனால அவங்க தான் வந்து பாலிசி டிசைன் பண்ணி தராங்க. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்க்கு எல்லா ஸ்டேட்டுக்கு எப்படி வந்து ஸ்கீம்ஸை கொண்டு போகணுங்கிறனால ஸோ அப்போ நீத்தி ஆயோக்கில் வந்து ஒரு சஃபில் வந்து யாராருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று எக்கனாமிக் பேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பெர்சியன் கல்ஃபில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கிரைசிஸ் போயிட்டு இருக்கிறதுனால ஆயில் ப்ரைஸஸ் எப்படி வந்து இருக்க போகுது. ஏன்னா வரக்கூடிய 80% ஆஃப் ஆயில் ட்ரேட் வந்து வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து தான் நமக்கு வந்து வருது. அதுவும் ஈஸ்டர்ன் வேர்ல்டு, அதாவது நம்ம மலக்கா ஸ்ட்ரெயிட் தாண்டியோ இல்லை இந்தியன் ஓஷனை தாண்டியோ அது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இது வழியாக தான் இருக்கும். அப்போ இந்த கிரைசிஸ் போகிறனால அங்கே வந்து ப்ரைஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹிந்துலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெஹ்ரானில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து இன்க்ளூடிங் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நீங்கள் வந்து தெஹ்ரான் விட்டு நீங்கள் எவாக்குவேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சிட்டிசன்ஸ்க்கே வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஹிந்துவில் எடிட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலாக வந்து இப்போ நடந்த ரீசெண்டாக மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கில் WPI இந்தியாவில் நார்மலாக இருக்குது, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ரொம்ப லோவாக இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரைஸஸ் நார்மல்ஸில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். இதனால தான் MPC மீட்டிங்கில் வந்து நம்ம நியூட்ரல் ஸ்டான்ஸில் வந்து ரேட்டை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறோம். பட் இப்போ வந்து சிங்கிள் டேயில் ஒரு ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து ஹைக் ஆகிருக்குது. ஸோ அகெயின் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால இந்த ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபுட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம வந்து RBI என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருக்குன்னா ஆவரேஜாக இந்த இயரில் வந்து 3.7% தான் CPI வந்து மெயின்டைன் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து இருக்குமா அப்படிங்கிறது நம்ம இந்த 1 or 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ அதனால் அதை வச்சு ஒரு அனாலிசிஸ் வந்து நீங்கள் வந்து ஹிந்துவில் வந்து லெஃப்ட் வந்து ஆர்டிகல் வந்து வந்துருக்கு. ஸோ இன்னொன்று இங்கே வந்து நமக்கு அபுஜ்மாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா ரீசெண்டாக வந்து பசவராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மாவோயிஸ்ட் அந்த இதை வந்து நம்ம டெர்மினேட் பண்ணோம். ஸோ அந்த ரீசனை பற்றி வந்து அனாலிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அபுஜ்மாத்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் சத்தீஸ்கர், ஒடிஷா, மகாராஷ்டிரா இந்த பார்டர் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன். இங்கே வந்து பல டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. இந்த ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் டெரைனாக இருந்தனாலையும் அண்டர் டெவலப்டாக இருந்தனாலையும் நக்ஸலைட்ஸ் வந்து இது லிபரேட்டட் ஜோன் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ ரீஜனல் டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது இங்கே நிறைய வந்து இருந்துதான் வந்து சொல்கிறாங்க. நியர்லி ஒரு 40,000 ரெசிடென்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. எல்லாமே வந்து கோண்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ட்ரைப் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அபுஜ்மாத்தியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இங்கே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து எலிமினேட் நியூட்ரலைஸ் பண்ண பிறகு என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அங்கே வந்து ஆல்ரெடி ஐநூறு மைனிங் நல்லா இருக்குது. பட் கவர்மெண்ட் சைடும் நம்ம இன்னும் டெவலப்மெண்ட் கொண்டு வரலன்னா அந்த பீப்புளுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகாது. எகைன் வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மிலிட்டரி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து நிறைய பிரெயின் வாஷ் அப்படிங்கிறது நடக்கும். அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து இந்த பீப்புள் சிவில் சொசைட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணோம், எப்படி ஒரு ஆப்ரேஷன் வந்து ஃபாலோ பண்ணோம், அதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்டில் ஹிந்துவில் வந்து பெஞ்சமின் நேதான்யாஹூ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஈரானில் வந்து அவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அனாலிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா எவ்ரிடே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படிங்கிறது இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இன்க்ளூடிங் ஈரான் ரெவல்யூஷனரி காட் இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர்ஸை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க இஸ்ரேலு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அவங்களையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய லீடர் அயத்துல்லா கமினி அவரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைடாக இருக்கிறதா வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அவர் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. அப்போ என்ன பிளான் வந்து வச்சுருக்காங்க? ஏன்னா இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலோட இன்றைக்கி இருக்கக்கூடிய கேபிட்டல் சிட்டி அஃபிஷியலாக வந்து யூஸ் பண்ணுறது தெல் அவிவ், ஜெருசலேம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹைஃபா இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடாரில் ரொம்ப முக்கியமான போர்ட் கனெக்டிவிட்டி தான் ஹைஃபா. அந்த ஹைஃபால் இருக்கிற ரெஃபைனரியில் தான் ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்குது. இங்கே பெர்ஷியன் கல்ஃபு, இங்கே இருக்கக்கூடிய நட்டான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்பாகான் ப்ராவின்ஸில் வந்து இங்கே டீப் அண்டர் கிரவுண்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்குது. ஸோ ரிமைனிங் கூட இந்த ஃபர்டோவில் அட்டாக் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று தெஹ்ரானில் இருக்கிற பீப்புள் வந்து காஸ்பியன் சி நோக்கி வந்து அவங்க சேஃபஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா
ஈரானில் கூடிய ஒரே ஒரு சம்மர் வெக்கேஷன் பிளேசஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஸ்பியன் சி தான். அங்கே வந்து போயிட்டு இருக்கதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன மாதிரி பிளான் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதில் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ், இது யூஎஸோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்கும், வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் ஃபியூச்சரில் எப்படி போக போகுது, இந்தியா வந்து எப்படி வந்து சேஃப் எவாக்குவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண போகிறாங்க, மேபி சி வழியாக பண்ண போகிறாங்களா, மேலே டர்க்மெனிஸ்தான் அர்மேனியாவை டிபெண்ட் பண்ணி பண்ண போகிறதா, எந்த ஆப்ரேஷன் வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். ஸோ நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.